வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயுதமி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயுத தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 16/9/2024 திங்கள் கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 31ஆம் நாள். இன்றைய திதி பகல் 1:26 வரை திரையோதசி திதி, பின்பு சதுர்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 3:52 வரை அவிட்ட நட்சத்திரம், பின்பு சதை நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், பின்பு புனர்பூச நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 7:30 9 மணி வரை, குளிகை காலம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், அவிட்ட நட்சத்திரத்திலும் சதய நட்சத்திரத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். தொழில் ரீதியாக முன்னேற்றமான பாதையில் அடியெடுத்து வைக்க முடியும். அதே சமயத்தில் சில குழப்பமான சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. குழப்பங்களை தீர்த்து மனநிலையை ஒழுங்குபடுத்தி உங்களை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அருள்பாலிக்கக்கூடிய சிக்கல் சிங்காரவேலர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறப்போகுது. உறவுகளோடு பல சிக்கல்கள் இருக்குது, அதெல்லாம் தீரப்போகுது. உன்னதமான சூழல்கள் நிலவப்போகுது. கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்பட போகுது. 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். இந்த நேரத்தில் இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட சில குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சேலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மிதுன ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறப்போகுது. மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். சனீஸ்வர பகவான் வக்ரத்தோடு சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். காலை பொழுது தொழில் ரீதியாக சில சிரமங்கள் இருந்தாலும் மாலை பொழுதில் புதிய தொலைபேசி வாயிலாக நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் காரைக்குடி அருகே குன்னக்குடியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது நீண்ட நாட்களாக அடையாத கடன் அடையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. கடகராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறப்போகுது. சில உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது. ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து சனியில சனி வக்ரகாலம், அவருடைய சந்திர பகவான். அதே போல் 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சூரிய பகவான். இது எல்லாம் சேர்ந்து அதிகார பதவியில் இருப்பவர்களோடு இருந்த பகைகளானது விலகி நல்ல ஒரு நட்பானது ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய குபேர லிங்கேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. சிம்மராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து சனீஸ்வர பகவான் வக்ரத்தோடு சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் சூரிய பகவான் இன்று மாலைக்கு பிறகு 2ஆம் இடத்தில் தனக்காரனாக நகர காத்திருக்கிறார். பல்வேறு லாபங்கள் நடைபெறப்போகுது. அதிகார பதவிகள் வரப்போகுது. அதிகாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது. உறவுகளோடு இருந்த அதிகார தோரணையானது மாறி அன்பு நிலவ போகக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரர்கள் பாண்டிச்சேரி முரட்டாண்டில் அருள்பாலிக்கக்கூடிய பிரித்திங்கிரா தேவியை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை அற்புதமாக இருக்குது. கன்னிராசிக்கு பல லாபங்கள் நடைபெறப்போம். கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான், கடன் நோய் எதிரி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கடனை, நோயை, எதிரியை சமாளித்து வென்று காட்டும் திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் மதுரை பழமுதிர் சோலையில் அருள்பாலிக்கக்கூடிய சோலை மலையான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த அஷ்டமத்து குரு காலத்தில் சில நெருக்கடிகள் இருந்தது அல்லவா, அவற்றை எல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் விட்ட சொந்தங்கள் கிட்ட வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அருள்பாலிக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 4ஆம் இடத்தில் அலைச்சலை கொடுக்கக்கூடிய இடத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது யோகமாக வைத்திருந்தாலும் மாலை பொழுது அலைச்சலான பொழுதாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அலைச்சலான விஷயத்தை சுப விஷயமாக மாற்றிக்கொள்வதற்கு தொலைபேசி வாயிலாக நல்ல விஷயங்களை கேட்டறிந்து அதன் மூலியமாக நல்ல செய்திகளை பெற்று வீட்டிலிருந்தே சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் ஆந்திர மாநிலம் திருக்காளகஸ்தியில் அருள்பாலிக்கக்கூடிய காளகஸ்தீஸ்வரர் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. தனுசு ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறப்போம். தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து பயணத்தை தரக்கூடிய இடத்துல வேலை விஷயமாக, வருமான விஷயமாக, தொழில் விஷயமாக, வெளிநாட்டு பயணம், வெளியூர் பயணம் மேற்கொண்டு அதன் மூலியமாக லாபம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் உவரியில் அருள்பாலிக்கூடிய சிவபெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட போது 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் நகர்ந்து பாத சனியில் லாப சனியாக நகர்த்தி கொண்டு வேலை வாய்ப்பில் புதிய முயற்சிக்கான வெற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய உலகளந்த பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுது தலைவலியான சில விஷயங்களை கொடுத்தாலும் மாலை பொழுது லாபமான விஷயமாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் சென்னை ஞாயிறு ஸ்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஞாயிறு பகவானை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது திடீர் அதிகார பதவி, திடீர் அதிகார பதவியில் உள்ளவர்களோட நட்பு கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மீனராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில வருத்தம் தோய்ந்த நிகழ்வுகளை கொடுத்தாலும், விரய செலவை கொடுத்தாலும், 7.5 சனியில் சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருந்த நேரத்தில் விரய செலவானது குறைந்து யோகமாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் சென்னை பாடியில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. பம்பு வழக்குகள் வருகிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துரும். கணவன் மனைவி ஒற்றுமை சிதைகிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்துரும். ஏன்னா யோக சனி காலத்தில் இருக்கிறீர்கள். ஆனாலும் வருத்தம் தோய்ந்த சில வம்புகளை சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் கொடுத்து விடுவார். விரய குரு வேற. இந்த நேரத்தில் விரய செலவை தவிர்ப்பதற்கு சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் பழனியில் அருள்பாலிக்கக்கூடிய பால தண்டாயுதபணி மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது சந்திராஸ்மந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சுபமுகூர்த்த நாள். ஆவணி மாதத்தில் கடைசி சுபமுகூர்த்த நாள் என்று. இந்த சுபமுகூர்த்த நாளில் சுபகாரியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை சரியாக நடத்தி வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையில் அடியெடுத்து வைக்க வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.